உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலில் 3 மாதமாக வீடியோவே போடலை. இனிமேல் வீடியோ போடாமல் இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஏன்னா அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உலகத்தை அழிக்கக்கூடிய பவர், இந்த பாம் பிளாஸ்ட்லாம் போட்டு அழிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான பவர் வந்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மூலியமாகவும் இந்த உலகத்தில் நிறையா பாதிப்பை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து கொரோனா வைரஸ். என்னதான் கொரோனா வைரஸோட ஆரிஜின் வந்து சைனாவாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சரி, கொரோனா வைரஸ் மாதிரி மனித வரலாறில் ஏதாவது ஒரு வைரஸ் வந்து இருக்கா, நிறைய பாதிப்பை ஏற்படுத்தின வைரஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஏன்னா அப்படின்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு வைரஸ், இதோட ஆரிஜின் வந்து ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து முதல்ல வந்து தோன்றுச்சு. 1918 இருந்து 1920 கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்களை வந்து இது வந்து கொண்டிருக்கு. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையை மொத்தமாக கூட்டி அதை 3 பங்காக பிரித்தோம் அப்படின்னா அதில் 1 பங்கு மக்கள் வந்து இறந்துருக்காங்க இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால். ஸோ மிக ஆபத்தான வைரஸாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. நம்ம இன்னொரு சைடாகவும் யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து மெடிக்கல் டெவலப்மெண்ட் நம்மக்கிட்ட வந்து இல்லை. பாரம்பரிய முறை இருந்தாலும் மெடிக்கல் டெவலப்மெண்ட் இப்போ இருக்கிற மாதிரி பழைய காலகட்டத்தில் வந்து நம்ம இல்லை. ஸோ அதனாலேயும் நிறையா மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இதோட வைரஸ், ஸ்பானிஷ் ஃப்ளூவோட வைரஸ் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1N1 அப்படிங்கிற ஒரு வைரஸ். அமெரிக்காவில் வந்து இந்த வைரஸ் ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து முதல்ல வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு வந்து அட்டாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நிறையா பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட சிம்டம்ஸ் வந்து சேம் கொரோனா வைரஸ் மாதிரி தான். த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் காஃப், இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் கொரோனா வைரஸ்க்கும் ஸ்பானிஷ் ஃப்ளூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சரி, ஸ்பானிஷ் ஃப்ளூ தான் வந்திருக்கா, மற்றபடி எந்த ஒரு வைரஸ் அட்டாக்குமே ஏற்படலை அப்படின்னா காலரா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து 6 தடவை வந்து உலகத்தையே வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காலராக்கு அடுத்து நிறையா டிசீஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து அதுக்கு வந்து மருந்துகள் கண்டுபிடிச்சி அதில் அழிஞ்சிக்கிட்டு இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிட்டாங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து அதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் வே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நிறையா மக்கள் வந்து குணமடைஞ்சாங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கு நிரந்தர தீர்வுகளை வந்து கண்டுபிடிக்க. அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜிஸ் நம்ம டெவலப் ஆகாதனால தான் இந்த 3 வருஷம் டைமே வந்து ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம நல்லா தான் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணிட்டு ஆயிருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கொரோனாவுக்கு வந்து நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் மக்களுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து கொரோனா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற ஒரு மிஷின் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ்னாலே அட்டாக் ஆகாத ஒரு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் கொரியா. ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த லாக்டவுன், இப்போ நம்ம இந்தியாவில் போட்டிருக்க மாதிரி லாக்டவுன் அப்படிங்கிறத அங்கே போட்டிருந்தாங்க. கரெக்டாக அவங்க வந்து முறையாக பயன்படுத்தி அந்த லாக்டவுனில் வந்து வெற்றிகரமாக இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து அவ்வளோ அட்டாக் ஆகலை. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் இந்த வைரஸ்னால் வந்து அட்டாக் ஆகாமல் நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாமல் இருப்போம். ஸோ எல்லோரும் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீட்டிலே இருங்க இந்த 21 நாள். இதை நம்ம வெற்றிகரமாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு துயரத்துக்கும் ஆளாக மாட்டோம். ஸோ இந்த வீடியோ ஒரு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுங்க, அதான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வீட்டிலே இருங்க, முறையாக அந்த லாக்டவுன் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.